வெட்னஸ்டே மார்னிங் கவிஷ்க்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூல். டிஃபன் ரெடி பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப பார்த்தா சாப்பாடு நிறைய இருந்திருக்கு. நைட் எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிருந்தாரு. என்ன ஒரு பொறுப்பான மனுஷனா இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எந்த வேலையும் நான் சொன்னா மட்டும்தான் செய்வாரு. கேட்டா நீதான் அதை சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாரு. பழைய சாப்பாடு இதெல்லாம் நம்ம வீட்டில் பழைய சாப்பாட்டுக்கு கூட ஜாலியாகிறது நம்ம குட்டீஸுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு பழைய சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுக்கு தொட்டுக்க வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலே எனக்கு போதும். ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அன்றைக்கி பேக் பண்ணணும். ஸோ பப்பாயா இருந்தது. வாங்கும்போதே நல்லா நீளமான பழமாக தான் பார்த்து வாங்கினேன். ஏன்னா அதில் தான் நிறைய விதை இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்லேயே இதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு. தொட்டியில் செடி வளர்க்கறதுக்கு ஓகே, மரம் எல்லாம் வளர்க்குறது கஷ்டம் அப்படின்ட்டு அதை எடுத்து வெளியே தான் போடுற மாதிரி இருந்தது. அதாங்க அன்றைக்கி மார்னிங் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு.